Hello guys, welcome to Ticket Talkies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா A Day in My Life என்னோடது மட்டும் இல்ல டோக்கியோட இன்வால்வ்மென்ட் மேக்ஸिमम இதுல இருக்க போகுது and also ஒரு சூப்பரான ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ஹெல்தியானதும் கூட and ஈஸியானதும் கூட. அதோட என்னோட பேரண்டிங் எப்படி இருக்கு, நான் எப்படி டோக்கியோ எங்கேஜ்டா வச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் கைஸ். எல்லாரும் அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாகவும் பீஸாகவும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போங்க. ஏன்னா ப்ரெசன்ட் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நம்மளோட பாஸ்ட்டு இல்லை நம்மளோட ஃப்யூச்சர் ரெண்டுமே நம்ம கையில் கிடையாது. நம்மளை மீறி நடந்து போனது தான் பாஸ்ட் அண்ட் நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றது தெரியாது தான் ஃப்யூச்சர். அதை பற்றி யோசித்து ப்ரெசண்ட்டை நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டான்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு நோட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் எல்லாமே கம்மியாயிடும். அண்ட் ஆல்சோ நமக்குன்னே இருக்க ஒருத்தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டோக்கியோஸ், அவளை வச்சு நம்ம லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக வேண்டியது தான். மவுத் அலர்ஜினால் ப்ரஷ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்ட டோக்கியோ இப்போ தன்னால் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு அவளுக்கு ப்ரஷ் பண்ணி கொடுக்காம ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாமே அவளுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அவளை போயிட்டு ப்ரஷ் பண்ண வச்சேன். கொஞ்ச நாளைக்கு நான் பக்கத்தில் இருந்துட்டு ப்ரஷ் பண்ண வச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா அவளாவே வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணிட்டா. மார்னிங் எழுந்திரிச்சு வந்த உடனே ப்ரஷ் எடுத்துகிட்டு அவளே ப்ரஷ் பண்ணிவிட்டு வர மாதிரி. இதுவே நான் ஒரு நல்ல பேரண்டிங் சைனாக பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அம்மா ஊர்லேருந்து முருங்கைக்கீரை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் லஞ்சுக்கு. எங்களுக்கும் டோக்கிக்கும் செப்பரேட்டாக தான் வைக்கிறோம். ஏன்னா டோக்கி காரம் சாப்பிட மாட்டேங்கிறா, கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால அவளுக்கு செப்பரேட்டாக எங்களுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். மாவு இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு பார்த்தோம். ஏன்னா டோக்கி சப்பாத்தி வேறு சாப்பிட மாட்டா. ஸோ அது எப்படி அவளுக்கு வந்துட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்கலாம், சாப்பிட வைக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முட்டை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மஷ்ரூம்ஸ் பதிலாக நீங்கள் சிக்கன் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சப்பாத்திக்காக கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், இது எல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஹெப் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி வீடியோ பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு மஷ்ரூம்ஸை ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக பள்ளமாக இருக்கிற தோசைக்கல்லாக இருந்தால் கூட அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை இதில் ஊற்றிட்டு இது வந்து ரொம்ப வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆம்லேட் ஆகாமல் இந்த ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி இது மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தாங்க. ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி இது. நீங்கள் இதை டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ட்ராவலுக்கெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். வேணும்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதில் வந்துட்டு ட்ரை பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு. அவங்க ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் இயர்லியாக எழுந்திரிக்க முடியாதனால அதனோட இம்பேக்ட் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும். லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு மாதிரி ஹேபிட்டாக மாறிடுச்சு. திருப்பி மறுபடியும் மாறணும்னு நினைக்கிறோம் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு. ஓகே, உனக்கு என்ன பிடிக்கும்? This is left, ഇത് right. ഇതിൽ നമുക്ക് മാമ കഴിക്കുമ്പോൾ ചളി ഉണ്ടാവാൻ പാടില്ല. അപ്പോൾ ഇവിടെ സിസ്റ്റർ ഫിംഗർക്കും ബ്രദർ ഫിംഗർക്കും തോന ചളിയുണ്ട്. സോ നമുക്കത് എന്ത് ചെയ്യണം? എടുക്കണം. എടുക്കാം. அம்மா எனக்கு கத்தாகிட்டு நீ என்ன கையில கத்த. டோக்கியோ உனக்கு என்ன பிடிக்கும்? மலையாள சளி பிடிக்கும்.
കാണിച്ചാല ബേബി ഫിംഗറിന് അമ്മ നീ പറ ഇല്ലെങ്കിൽ വറുപ്പുറത്തി കട്ടാക്കിയാൽ എനിക്ക് തന്നെ വേദനിക്കും. നമുക്ക് ചോറ് കഴിക്കുന്ന കയ്യിനെല്ലാം ചളി ഉണ്ടാവാൻ പാടില്ല, മനസ്സിലാക്കിക്കോ. നമ്മുടെ കയ്യിലൊന്നും ചളിയില്ലല്ലോ, പിന്നെ ടോക്കിയുടെ കയ്യിൽ എന്തിനാ ഇങ്ങനെ ചളി വന്നു? നീ എവിടൊക്കെ കൊണ്ടുപോയിട്ട് കയ്യ വെച്ചു ചളി വരാന്? സൗക്കാർ പേട്ടല്ലേ ടോയ്സ് വേണോ വേണ്ടേ പറ. യെസ് അപ്പൊ 2 ഫിംഗർ കാണിച്ചാ ആ ചളിയെ കൊണ്ടിട്ട് നമുക്ക് പ്ലേ ആക്കാൻ പറ്റില്ല. ഇതൊക്കെ സൂപ്പറായിട്ട് ചെയ്തല്ലേ. ഈ കള്ളി എന്റെ കാലല്ല കാലൊക്കെ എടുത്തു, ഇനി കൈ മാത്രമല്ല പെണ്ണിങ്. ആ 2 ഫിംഗേഴ്സ് മാത്രമല്ല പെണ്ണിങ്. അടിക്കാൻ പറ, അടിക്കാൻ വന്നു, അമ്മ അടിക്കാൻ വന്നു. ഇങ്ങനെ നീ ഇങ്ങനെ വെച്ചോ, ഇങ്ങനെ നീ സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് വെച്ചോ, സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് വെച്ചോ. ഇങ്ങനെ അമ്മ അടിക്ക വരുമ്പോൾ കൈ എടുക്കണം പെട്ടെന്ന്. ഇങ്ങനെ അമ്മ ഇങ്ങനെ 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 അടിക്ക വരുമ്പോൾ കൈ പെട്ടെന്ന് എടുക്കണം. ആ അമ്മ അടിക്കാൻ വാ, അങ്ങനെ. நிக்கி வந்ததுக்கு அப்புறமா சாய் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் 2 பேரும் சாய் ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாச்சும் நிறுத்தணும் கண்டிப்பாக. அண்ட் டோக்கி வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அப்படியே 3 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் இப்படி கிடையாது, பட் இப்போ கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு. ആക്കടി എക്സ്പ്രഷൻസ് നോക്ക്. സൗണ്ട് താഴെ വരെ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ നിന്റെ സൗണ്ട്. ബാഡ് ഗേൾ. അതിലെന്ന് ഒരു സാധനം പുറത്തെടുത്താ ഞാൻ 4 കുപ്പയില ഇടും, നോക്കിക്കോ. സ്മെല്ല് വരുന്ന സോപ്പ് ഇട്ടിട്ട് ഖുഷിയായി. എന്താ എന്താ പ്രാർത്ഥിക്ക സ്വാമി? എന്ത് ഗിഫ്റ്റാ വേണ്ട സ്വാമിക്ക്? നിനക്ക് ഗിഫ്റ്റ് വേണോ? എന്ത് ഗിഫ്റ്റാ വേണ്ടേ? നീ പ്രാർത്ഥിക്ക, അപ്പൊ കിട്ടും ഗിഫ്റ്റ് ഒക്കെ കിട്ടും. നീ പ്രാർത്ഥിക്ക്, എന്ത് ഗിഫ്റ്റാ വേണ്ടത്? സ്വാമി ഞാൻ ഗിഫ്റ്റ് ചോദിച്ചാൽ ആരെ പ്രാർത്ഥിക്ക അവർക്കാണ് സ്വാമി തരിക. പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് സ്വാമി തരിക. ബ്രഷ് ഒക്കെ പിന്നാക്കാം. രാവിലെ അല്ലേ ബ്രഷ് ഒക്കെ. അതെ സ്വാമിക്ക് പ്രാർത്ഥിക്കുന്നേ. സ്വാമി എനിക്ക് ഗിഫ്റ്റ് വേണം. ഞാൻ ചോദിച്ചു, നിനക്ക് കിട്ടില്ല. ഞാൻ ചോദിച്ചാട്ടാ. സ്വാമിക്ക് ഗിഫ്റ്റ് കിട്ടിയോ? ഗിഫ്റ്റ് ആണോ?
എല്ലാവരെയും പ്രാർത്ഥിക്കും സ്വാമി പല്ല് നോക്കട്ടെ ഡെന്റിസ്റ്റ് ആണോ നമുക്ക് പല്ല് എവിടെ കേടുണ്ടല്ലോ ബ്രഷ് ചെയ്യാറുണ്ടോ ബ്രഷ് ചെയ്യാറുണ്ടോ ഡെയിലി ബ്രഷ് ചെയ്യോ നിങ്ങള് എവിടെ ആ കാണിക്കൂ അച്ചോ അവിടെ നീ എവിടെ ബ്രഷ് എവിടെ പോവാ ഞങ്ങള് പല്ലെടുക്കാണ് ആ ഇറങ്ങിപ്പോയോ ശരി ഞാൻ ചേച്ചിട്ട് തരാം കേട്ടോ വാ നീ വാ ഇട്ട് തരാം டோக்கியோட ஃபேவரட் அஞ்சு சேச்சி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட டோக்கியோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். புதுசாக வாங்கின காஸ்டன் தவாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா தோசை ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்தேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அஞ்சுவோட அம்மா வந்திருந்தாங்க, வடபழனி அம்மா, டோக்கியோட ஃபேவரட். அண்ட் அவங்க வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மீன் வாங்கி அந்த ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்போ போல் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.